Hi ma, TN 10th Max 4th chapter Geometry la construction of triangle பார்க்க போறோமா. Example 4.17 வந்து already upload பண்ணியாச்சு. Example 4.7 வந்து exercise 4.2 ல 11th 12th sum model. ஓகேவா? நீங்க example போட்டுட்டு 11th 12th sum போட்டாலும் பரவாயில்லை. இல்ல exercise 11th 12th sum try பண்ணிருந்தீங்கன்னா example 4.17 same model. So now example 4.18 பார்க்க போறோம். இது வந்து exercise 4.2 ல 13 14th sumக்கு சேமா இருக்கும். 4.18 question என்ன அப்படினு சொன்னா construct a triangle PQR such that QR is equal to 5 cm and angle P 30 degree. The altitude from P to QR of length is 4.2 cm. ஓகேவா? நீங்க என்ன பண்ணணும், क्वेश्चन திரும்ப ஆன்சர் ஷீட்ல ரைட் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலா given ரைட் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் ரைட் பண்ணிக்கோங்க. QR ஓட லெந்த் and angle P ஓட மெஷர், altitude ஓட லெந்த் ரைட் பண்ணிட்டு ரஃப் டயகிராம் டிரா பண்ணுங்க. PQRங்கற ஒரு ட்ரையாங்கிள் டிரா பண்ணி முடிச்சுக்கோங்க. அப்புறம் QR ஓட மெஷர் வந்து 5 cm ரைட் பண்ணிட்டு இந்த இடத்துல angle P is equal to 30 degree போட்டுக்கோங்க. இங்க இருந்து ஒரு லைன் டிரா பண்ணுங்க. altitude அப்படினு சொன்னா இந்த லைன் வந்து எப்படி இருக்கும், ஆப்போசிட் சைடுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். height is draw a perpendicular line. ஓகேவா? அந்த லைன் வந்து எப்படி இருக்கணுமா, பெர்பெண்டிகுலர். அப்பதான் அது என்னன்னு சொல்லணும், altitudeன்னு சொல்லணும். ஓகேவா? புரிஞ்சுதா? இது வந்து 4.2 cm. இப்போ என்ன பண்ணலாம், ரஃப் டயகிராம் டிரா பண்ணியாச்சு. ஃபேட் டிரா பண்ணலாமா? ஸோ என்ன பண்ணுங்க, பழைய ரெக்கார்ட்ஸ்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் அந்த பழைய ரெக்கார்ட் நோட்டை தான் இப்போ என்ன பண்ணுறேன், உங்களுக்கு சம்மு போட்டு காமிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். நீங்களும் அது மாதிரி யூஸ் பண்ணுங்க, சரியாமா? ஸோ ஃபஸ்ட்டு பென்சில் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபேட் டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி 5 சென்டிமீட்டருக்கு ஒன் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா அ லைன் செக்மெண்ட் QR ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். ஓகேவா? 5 சென்டிமீட்டர். இதுக்கு என்னம்மா நேம் கொடுக்கணும், QR. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்றோம், ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணி இங்க 30 டிகிரி சொல்லியிருக்காங்கல்ல, அப்போ இந்த ஆர் கியூ பிலோவா ப்ரொடெக்டர் என்ன பண்ணுங்க வைங்க. QR லைனுக்கு பிலோ பார்ட் இருக்குல்ல, அந்த பிலோ பார்ட்ல இந்த ப்ரொடெக்டருடைய மிட் லைன் வந்து Q பாயிண்ட்ல மேட்ச் ஆகிற மாதிரி என்ன பண்ணணும், ப்ரொடெக்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும், 30 டிகிரி எடுக்கணும். 30 டிகிரி அக்யூட் ஆங்கிளா அப்டியூஸ் ஆங்கிளாமா? அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள்னா எப்படி இருக்கும், குட்டியா இருக்கும். ஓகேவா? அக்யூட் ஆங்கிள் லெஸ் தென் 90. ஸோ அக்யூட் ஆங்கிள் 30 டிகிரியில் என்ன பண்ணுங்க, இப்போ என்ன பண்ண போறோமா, அந்த 30 டிகிரி பாயிண்ட் பண்ணோம் இல்லையா ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணி, அதை ஜாயின் பண்ண போறோம். சரியா? இப்போ ஜாயின் பண்ண லைனுக்கு என்ன நேம் கொடுத்துக்கலாம், சம் ஒரு ஈன்னு கொடுத்துக்கலாமா? ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த Q பாயிண்ட்ல அகைன் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணி 90 டிகிரி டிரா பண்ண போறோம். ஆமா, இந்த QE லைன்ல ப்ரொடெக்டரை எப்படி வச்சிருக்கேன் பாருங்க. QE லைன்ல மேட்ச் ஆகிற மாதிரி மிட் பாயிண்ட் வந்து Qல இருக்கணும். நம்ம மார்க் பண்ணணும். 90 டிகிரிக்கு பாயிண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 90 டிகிரி பாயிண்ட் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் இப்போ டிரா பண்ண போறோம். சரியா? டிரா பண்ணிடலாமா? அந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணி எல்லாருக்கும் தெரியுதா, அந்த பாயிண்ட் எங்க இருக்குன்னு தெரியுதா? நம்ம கரெக்டா வச்சிருக்கோம் பாருங்க, தெரியுதாமா? ஓகே, இந்த இடத்துல இருந்தது அந்த பாயிண்ட் ஜாயின் பண்ணிட்டேன். அந்த F நேம் கொடுத்துக்கலாம். இந்த ரேக்கு F நேம் கொடுத்துட்டு இப்போ பைசெக்டார் லைன் டிரா பண்ணணும். QRக்கு பைசெக்டார் லைன். பைசெக்டார் லைன்னா எப்படி டிரா பண்ணணும், வெரி குட், மோர் தேன் ஹாஃப் எடுக்கணும். மோர் தேன் ஹாஃப் எடுத்து அப்பில் ஒரு ஆர்க்கு, டவுனில் ஒரு ஆர்க்கு. யாருக்கு, QR லைனு. சேம் ஆர் பாயிண்ட்டை மிடிலா யூஸ் பண்ண மாதிரி Q பாயிண்டையும் மிடிலா யூஸ் பண்ணி என்ன பண்றோம், சேம் மெஷரை சேஞ்ச் பண்ணாம அப்ல டவுன்ல ஒரு ஆர்க் டிரா பண்ணோம். எல்லாருக்கும் தெரிஞ்சுதா? டிரா பண்ணமா? கரெக்டா இருக்கா பாருங்க. எபோல ஒரு ஆர்க் கட் பண்ணிருக்கோமா? இந்த கட் பண்ண பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இவங்களை என்ன பண்றோம், ஜாயின் பண்ண போறோம். இப்போ ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணனா இந்த ஜாயின் பண்ண லைன் வந்து நமக்கு இப்போ 90 டிகிரிக்கு ஒரு ரே போட்டோம் இல்லையா, அதை டச் பண்ணலை. அப்போ அது என்ன பண்ணிக்கலாம், நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும்.
அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது எந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்களோ தட் இஸ் த ஓ. ஓகேவா, ஓ பாயிண்ட். இப்போ ஓ பாயிண்ட்டை சென்டராக வச்சுக்கணும். எங்கே? இந்த பிளேஸு 90 டிகிரிக்கு நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணோம் இல்லையா? இந்த ஆங்கிள் எவ்வளோ சொன்னோம்? 30 டிகிரி. இவங்க ஃபுல்லாக 90 டிகிரி. இப்போ இந்த பாயிண்ட் தான் என்னமா சொல்லியிருக்கோம்? ஓ சொல்லியிருக்கோம். அந்த ஓ பாயிண்ட்டை சென்டராக வச்சு கியூஆரை டச் பண்ணுற மாதிரி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணணும். அப்புறமா ஓ பாயிண்டில் வச்சு கியூ பாயிண்ட்டையும் ஆர் பாயிண்ட்டையும் டச் பண்ணுற மாதிரி சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஓகேவா, ட்ரா பண்ணிட்டீங்களா எல்லாரும்? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பைசெக்டார் லைன் ட்ரா பண்ணோம் இல்லையா? அந்த லைனு கியூஆர் லைனை எங்கே கட் பண்ணியிருக்காங்க? எம்ங்கிற பிளேஸில் மீட் பண்ணியிருக்காங்களே, இந்த எம் பிளேஸ்லேருந்து, ஏன்னா நமக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கணும்னு சொல்கிறோம். பைசெக்டார் லைன் எப்போவுமே எப்படி தான் இருக்கும்? பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். ஸோ எம் பாயிண்டில் வச்சு நான் வந்து 4.2 சென்டிமீட்டர் காம்பஸில் எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி மெஷர் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மெஷரை என்ன பண்ணுறேன்? ஒரு ஆர்க்கு கட் பண்ணுறேன். எந்த லைனுக்கு? இந்த பைசெக்டார் லைன் இருக்கு இல்லையா? அதில் எம் பாயிண்டில் வச்சு கட் பண்ணுறேன். ஓகேவா, எம் பாயிண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கட் பண்ணியிருக்கோம். இது வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் தான் 4.2 சென்டிமீட்டர். ஓகேவா, இவங்க ஆல்ரெடி 5 சென்டிமீட்டர் இருந்தாங்க. ஓகே, நான் உங்களோட பாக்ஸில், ஜாமெட்ரி பாக்ஸில் செட் ஸ்கொயர்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா எல்லாரும்? அப்படின்னா என்னன்னு தெரியாதா? அதை வச்சு என்ன பண்ண போகிறோம்? இப்போ லைன் ட்ரா பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த பேஸ் லைன் 5 சென்டிமீட்டருக்கு கியூஆர் லைன் ட்ரா பண்ணோம்ல, அந்த இடத்துல உங்களோட செட் ஸ்கொயர் அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதோட பேஸும் இதோட பேஸும் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, தெரியுதா லைன் தெரியுதா? நான் உங்களுக்காக கேப் விட்டு காமிச்சிருக்கேன். சைடில் உங்களோட ஸ்கேலை இதை மாதிரி வச்சு என்ன பண்ணிக்கணும்? நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிக்கோங்க. ஓகேவா, இப்போ இந்த செட் ஸ்கொயரை மூவ் பண்ணணும். பேஸ் கரெக்டாக இருக்கா பாருங்கள், சரியா வச்சுருக்கணும். இப்படியே மூவ் பண்ணிகிட்டே வரும்போது 4.2 சென்டிமீட்டருக்கு இப்போ ஒரு ஆர்க்கு பண்ணோம் இல்லையா? ட்ரா பண்ணோம்ல, அந்த ஆர்க்கு கிட்ட வந்தோடனே ஸ்டாப் பண்ணி எடுத்துட்டு இந்த ஸ்கேலை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுருங்க. ஓகேவா, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இப்போ என்ன பண்ண போகிறோமா? அந்த ஸ்கேலை எடுத்து கரெக்டாக இந்த பிளேஸில் வச்சு என்ன பண்ணுறோம்? ஜாயின் பண்ணுறோம். ஓகேவா, ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்கேலை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த சர்க்கிளில் எந்த பிளேஸில் கட் பண்ணாங்களோ அதுதான் நமக்கு பி பாயிண்ட். இந்த பி பாயிண்ட்டையும் இந்த ஆர் பாயிண்ட்டையும் என்ன பண்ணுங்க? ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா, மீடியன் ட்ரா பண்ணும்போது இங்கேருந்து சர்க்கிளை கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஆல்டிடியூட்டுங்கிறதுனால பைசெக்டார் லைனை என்ன பண்ணுறோம்? கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு பேரலல் லைன் ட்ரா பண்ணி, இந்த பேரலல் லைன் பியிலேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணோம்ல, பி டேஷ்னு வச்சுக்கலாம். இவங்க வந்து கியூஆருக்கு பேரலாக இருப்பாங்க. இப்போ பிஏயும் என்ன பண்ணுறோம்? நம்ம கியூவும் ஜாயின் பண்ணுறோம். இந்த பக்கம் ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். சேம் மெஷர் தான் இருக்கும். இப்படி கியூலேருந்து பி டேஷ்க்கு ஜாயின் பண்ணாலும் சேம் மெஷர் தான் இருக்கும். ஏன்னா டிட்டோ லைன் போட்டு நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இது கம்பல்ஷன் கிடையாது, உங்களுக்காக நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா, இந்த ட்ரையாங்கிளும் சேம் மெஷர் தான் இருக்குமா. இப்போ உங்களோட ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் 30 டிகிரி இருக்கும். ஓகேவா, 30 டிகிரி இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ ப்ரொடெக்டர் என்ன பண்ணுறோம்? பி பாயிண்ட்ல இருந்து இந்த PQ லைன் மேலே ப்ரொடெக்டர் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆங்கிள், இந்த லைன் இருக்கு இல்லையா, பியிலேருந்து ஆர் லைன் வந்து 30 டிகிரியில் கரெக்டாக மீட் பண்ணும். ஓகேவா, அப்போ தான் நீங்கள் ட்ரா பண்ணது கரெக்டு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ரைட் பண்ணணுமா? ஒரு 3 or 4 பாயிண்ட்ஸாவது நீங்கள் ரைட் பண்ணணும். போது draw a line segment QR equal to என்ன பண்ணிக்கோங்க 5 cm ரைட் பண்ணுங்க. அப்புறம் Q பாயிண்ட்ல நம்ம என்ன பண்ணோம் 30 டிகிரி ஆங்கிள் மேக் பண்ணோம்ல அந்த பாயிண்ட் ரைட் பண்ணுங்க. சேம் Q பாயிண்ட்ல நம்ம வந்து 90 டிகிரி ஆங்கிள் மேக் பண்ணோம் அந்த பாயிண்ட் ரைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த 4.2 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் வந்து டிரா பண்ணோம். நீங்க இந்த மோர் தென் ஹாஃப் எடுத்து பைசெக்டார் லைன் டிரா பண்ணது கூட எழுதலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், பைசெக்டார் லைன் டிரா பண்ணது ஃபோர்த் பாயிண்டா ரைட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க 4.2 சென்டிமீட்டர் எடுத்து ஆல்டிடியூட் லைன் கட் பண்ணீங்க இல்லையா அந்த பாயிண்ட் ரைட் பண்ணிட்டு draw a parallel line PP dash is parallel to யாருக்கு
QRக்கு ஓகேவா அந்த பாயிண்ட் ரைட் பண்ணலாம். ஃபைனலா என்ன பண்ணிருங்க, இவங்க வந்து இந்த சர்க்கிளை வந்து Pங்கிற பிளேஸ்ல கட் பண்ணாங்க, நாங்க ஜாயின் பண்ணோம்னு சொல்லிட்டு ஃபினிஷ் பண்ணிருங்க. ஓகேவா, கெட் அ ட்ரையாங்கிள் PQRனு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் given part and rough diagram, fair diagram. ஓகேவா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டினியூஸா நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.